ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாசmayalarai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுவையான இலை கொழுக்கட்டை, இலை அடை, இலை அப்பம் எப்படி வேணாலும் சொல்லலாங்க. இது ஒரு பாரம்பரியமான அருமையான ஸ்வீட் ரெசிபி. அதாவது இந்த பூரண கொழுக்கட்டை நம்ம நல்ல வாழை இலையில் மடித்து அதை ஆவியில் வேக வச்சு எடுக்கிறோம். அருமையாக இருக்குங்க. அதுவும் அது வெந்து முடித்து நம்ம பிரித்து எடுக்கும்போது அந்த வாழை இலையோட வாசனை கூடவே அந்த தேங்காய் பூரணம் வாசனையோடு சேர்த்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. பிரித்து சாப்பிட்றக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தான். நம்ம பக்குவமாக செஞ்சு எடுத்துக்கிட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஸ்வீட் பண்ணணும் அப்படிங்கிற திருப்தியும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொழுக்கட்டைக்கான மேல் மாவு ரெடி பண்ணிடலாங்க. இங்கே 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்து கடையில் வாங்கின பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவுன்னு நம்மளுக்கு கடைகளில் கிடைக்குது. அந்த மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு. இதில் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இது மாவு பிசைஞ்சு எடுக்கும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நெய் கொஞ்சம் சேர்த்தாச்சு. நல்லா வாசனையாகவும் இருக்கும். அடுத்தது மாவு கலந்துக்கிறதுக்கு இங்கே தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சு தாங்க மாவு கலந்துக்கணும். மாவு வந்து நம்ம இந்த கொதிக்கிற தண்ணி விட்டு கலக்கவே கொஞ்சம் வெந்துடணும். ஸோ நல்லா கொதிக்கிற தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சமாக விட்டு கலந்துக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மாவுக்கு அதிகம் தண்ணி பிடிக்கும், ஒவ்வொரு மாவுக்கு கொஞ்சமாக பிடிக்கும். மாவோட ட்ரைனஸ் பொறுத்து அது மாறுபடும். ஸோ தண்ணியோட அளவு இவ்வளவு தான் நம்ம சொல்ல முடியாது. ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் அளவாக விட்டு இப்படி கலந்துக்கங்க. மாவு வந்து ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொலகொலன்னு இருக்கக்கூடாது. பட் நல்லா சாஃப்டாக சொதப்பாக இருக்கணும். அதாவது கையை விட்டு பிசையும் போது கொஞ்சம் கையில் ஒட்டுற பக்குவம் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நம்ம செய்யும் போது கரெக்டான பக்குவம் வந்துடும். நல்லா சூடாக இருக்கும் மாவு. ஸோ ஃபஸ்ட்டு கரண்டி விட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கையை விட்டு பிசைங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ கரண்டி விட்டு நல்லா கலந்தாச்சு. மாவு கொஞ்சம் ஆறி கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இப்போ கையை விட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம். நல்லா இப்படி ஸ்மூத்தாக பிசைஞ்சு வச்சுருங்க. மாவோட பக்குவம் எப்படின்னா, நம்ம கையை ஈரம் பண்ணிக்கிட்டு தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டக்கூடாது. அடுத்தது நம்ம தேங்காய் பூரணம் ரெடி பண்ணிடலாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நல்லா ஒரு பேனை சூடாக்கி நல்லா ஒரு ஃபுல் கப்புக்கு தேங்காய் சேர்த்து விட்டுறலாங்க. நல்ல ஒரு தேங்காய், ஃபுல் தேங்காய் துருவி சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா வறுத்து விடணும். ஜஸ்ட் 1-2 நிமிஷம் வறுத்தா போதும். அதிக நேரம் வறுக்க வேண்டாம். கலரெல்லாம் ஒன்றும் மாறணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த ஒரு வாசனை வர வரைக்கும் ஜஸ்ட் இப்படி வறுத்து விட்டுட்டு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம், ஜாகரி சேர்த்துக்கலாம். இங்கே 3/4 கப் அளவுக்கு, கிட்டத்தட்ட 3/4 கப், 1/2 கப்புக்கும் கொஞ்சம் மேலே சேர்த்துக்கிறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. பட்டு 1/2 கப் அல்லது 3/4 கப் அளவு அந்த சரியாக இருக்கும். இது வந்து நல்ல சுத்தமான வெல்லம், அதனால் நான் அப்படியே துருவி சேர்த்து விட்டுக்கிட்டேன். உங்களுக்கு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சூடாக்கி கரைச்சி வடிகட்டி தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஃபஸ்ட்டு வெல்லம் சேர்த்த உடனே நம்மளுக்கு கொஞ்சம் லூஸ் ஆகும். அந்த வெல்லம் கரைஞ்சி அந்த தேங்காவோடு சேர்ந்து வெந்து வரும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 நிமிஷம் நம்ம வதக்கும் போது அந்த மாய்ஸ்சர் எல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு தேங்காய் அப்படியே கெட்டிப்பட்டு ஸ்டிக்கியாக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுறலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி. இது சர்க்கரையோடு பிடிச்சி வச்ச ஏலக்காய் பொடி. ஸோ ஒயிட் கலராக இருக்குது. நல்லா அதுவும் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. மறுபடியும் ஒரு 1-2 நிமிஷம் கிளறும் போது நல்லா அது ஸ்டிக்கி ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுறணும். பாருங்கள், நல்லா அது ஸ்டிக்கியாக திரண்டு வருது. அவ்வளோதான், நல்லா கரெக்டான பக்குவம் ரீச் ஆகிடுச்சு. மாவு ரெடி, தேங்காய் பூரணம் ரெடி. அடுத்தது நம்ம கொழுக்கட்டைகளை மடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி விட்டாச்சு. தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம வந்து ஸ்டீமிங்க்கு அந்த கொழுக்கட்டைகளை அடுக்கி வைக்கணும். அடுத்தது கொழுக்கட்டை மடிக்கிறதுக்கு இலையும் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்படி எப்படி ரவுண்டாக இலையை வந்து கட் பண்ணுறீங்கன்னு நிறையா பேர் கேட்குறீங்க. இலை நான் கட் பண்ண மாட்டேன், என்னோடய ஹஸ்பண்ட் தான் கட் பண்ணுவார். அழகாக ரவுண்டாக நீட்டாக கட் பண்ணி தந்துடுவார். இது அவருடைய டெக்னிக், அது உங்களுக்கு சொல்கிறேன்.
அதாவது தட்டை திருப்பி போட்டு அழகாக அதை கட் பண்ணி எடுத்துருவாருங்க. பட் இலை வந்து ரவுண்டாக கட் பண்ணணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை இந்த ரெசிபிக்கு. ஜஸ்ட் ஒரு அழகுக்கு வேண்டி கட் பண்ணி வச்சுருக்குறோம். நீங்கள் வந்து சாதாரணமாக இலையை அப்படியே மடித்தும் செய்யலாம். இப்போ நல்லா நெய்யை தடவி விட்டாச்சு இலையில். அடுத்தது ஒரு உருண்டை மாவு எடுத்து நல்லா கையை தண்ணியில் நனைச்சிக்கிட்டு நம்ம அழுத்தி அழுத்தி விட்டோம்னா நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கொழுக்கட்டை நம்ம சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டஃபிங் அந்த தேங்காய் பூரணம் உள்ளே வச்சு விட்டுறலாம். அடுத்தது இப்படி இலையை அழகாக எடுத்து ரெண்டாக மடித்து விட்டுற வேண்டியது தான். அப்புறம் அந்த ஓரங்களில் அப்படியே அழுத்தி விட்டுறலாம். நல்லா சீலாயிரும். வெளியே வந்து பூரணம் வெளியே வராது. அவ்வளோதான், அழகாக சீலாயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டீமிங் பிளேட்டில் அடுக்கி விட்டுறலாம். இப்படி எல்லாமாவும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இங்கே தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கொழுக்கட்டைகளை நம்ம அந்த பிளேட்டோடு சேர்த்து இதில் வச்சு விட்டுறலாம். கொழுக்கட்டைகளை அடுக்கியாச்சு. நம்ம இட்லி பாத்திரத்துக்கு மூடி போட்டு விட்டு நல்லா ஒரு 10 to 12 நிமிஷம் நம்ம நல்லா அந்த கொழுக்கட்டைகளை ஆவியில் வேக வச்சிடலாம். இப்போ 12 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ இட்லி பாத்திரம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இலையடை ரெடி ஆயிடுச்சு. நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ இந்த தட்டில் இருந்து நம்ம இலையில எடுத்து அடுக்கிடலாம். இப்போ இலை பிரித்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. அந்த இலையோட அச்சு தெரியுது பாருங்கள் இந்த நம்ம கொழுக்கட்டை மேலே. வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாழை இலை வெந்த அந்த வாசனை, அந்த ஸ்வீட் பூரணம், அந்த தேங்காவோட வாசனை எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ ஒன்று பிரித்து பார்க்கலாம். வாவ், அருமையாக இருக்குது பாருங்கள். சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சுவையான இலையடை இலை கொழுக்கட்டை ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஒரு அருமையான பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எல்லோரும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலோட கொழுக்கட்டைகளை நம்ம பிடிச்சி விநாயகருக்கு செஞ்சு படைச்சி வேண்டிப்போம். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.